இது மனிதனுடைய உடல், மனிதனுடைய வாழ்க்கை இந்த இயற்கையினுடைய பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகிறது. அதே போல மனிதனுடைய உடலும் பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகிறது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உண்டு. இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையும் நம்ம உடம்புல இருக்கு. கோல்டு இருக்கா, மின்சாரம் இருக்கா, அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பொருளும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. அதனால இந்த உடம்பினுடைய, இந்த உலகத்தினுடைய, இந்த பூலோகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சாம்பிள் தான் ஒரு மனுஷன். என்ன பார்த்தாலும் அதனுடைய பொருள் இங்கே இருக்கும். இதனுடைய இயங்குறதுக்குன்னா, இந்த உடம்புக்குள்ள இயங்குறதுக்கு இறைவன் முதல்ல இந்த உடம்புன்னு நம்ம எடுத்துடும்போது கை காலை எடுத்துடுறது கிடையாது. கை காலெல்லாம் உழைக்கிற உறுப்புகள். இது போக முதல்ல மூலாதாரம்னு பேர். நம்ம உட்கார்ந்து இருக்கிற பேசிக் சக்ரா, இந்த மூலாதாரத்தில் இருந்து மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அக்னியா அப்படின்ற இந்த சக்கரங்கள் எல்லாம் இந்த இயற்கையோட தொடர்புடையது. இது இயற்கைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையாக வச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ திடீர்னு நமக்கு ஒரு உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லம் அப்படின்னு பல தடவை சொல்லலாம். லம், பம், ரம், யம், ஹம், ஓம் அப்படின்றா. ஓம்னு சொல்லிட்டே இருங்க, தலைவலிக்கு மருந்தே சாப்பிட வேண்டாம். அப்படி நம்ம உடம்பை கட்டுப்படுத்துறதுக்கு சில கீ பாயிண்ட், எப்படி சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு சக்கராவையும் இயக்கும் போது நம்ம உடம்புல உள்ள எல்லா விதமான நோய் மட்டுமில்லை, நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டுருது. சகசிராரதானம் நிறைய இது. இப்போ சாதாரணமாக ஐயோ ஹார்ட் வலிக்குதே, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு லம், பம், ரம், யம், யம்னு வரும்போது ஹார்ட்டு என்ன அப்படியே கொஞ்ச நேரம் எம் எம் எம்னு சொல்லிட்டு இருந்தா அந்த ஹார்ட்டினுடைய அந்த துடிப்பு கொஞ்சம் அடங்கிடும். பிளட் ப்ரெஷர் கம்மியாயிடும். அதே மாதிரி இப்போ கழுத்தில் தொண்டை வலிக்குது பேச்சுன்னா ஹம், லம். இப்போ பேச முடியல, ஒரு குழந்தை சரி அறகுறையாக பேசுகிறான், விக்கலாக பேசுகிறான், அவனுக்கு டெய்லி அப்படியே லம் லாம்னு சொல்லிகிட்டே இருந்தால் அந்த சவுண்டு சரியாயிடும். அப்படியே நேர நெத்திக்கு பாருங்கள், ரெண்டு புரியத்துக்கும் இடையில அப்படியே நினச்சிட்டு ஓம்னு சொல்லணும். ஓம்னு சொல்லும்போது அதில் ஓ, ஆ, இ, ஊம் எல்லாம் அடங்கிடும். அதனால ஓ, இம் அப்படி. முஸ்லீம் அல்லாஹு அக்பர்னு கத்துறான். அதே இஸ்லாமில் அலோயான்னு கத்துறாங்க. எல்லாமே அந்த சவுண்டை நம்ம ஓம்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அந்த பிரெயினில் பின்னல் கிளான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பின்னல் கிளான்ஸ் வேலை செய்கிறதுக்கு இந்த சவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கிளான்ஸ் வேலை செய்யும்போது மூளையில் செருமூளை பகுதி வேலை செய்யும்போது மனுஷனுக்கு ஞானம் வருகிறதா, ஞானத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணால் உடம்புல எந்தவித நோய் இல்லாமல் ரொம்ப காலம் வாழ முடியும். சாமியாருங்க, முனிவருங்க, ரிஷிகளெல்லாம் அப்படி தான் பல காலங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் இயக்கி இந்த சக்கரங்களை இயக்கி அதனுடைய பலனாக எந்தவித மருந்தோ எந்தவித இதுவும் சாப்பிடாம வயது காலத்தை வென்று வாழ 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம்னா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கி தான் வாழ்ந்துருக்குறாங்க. உணவு கூட அவங்க சரியாக சாப்பிட்டதாக இல்லை, உணவு இல்லாமல் கூட வாழ முடியுது. அப்படி அந்த மாதிரி ஞான யோகம் அந்த இது மூச்சு பயிற்சி, இந்த யோகங்களெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ரொம்ப காலம் வாழ முடிஞ்சது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம மனசில் ஏராளமான சிந்தனை, கவலை, எது என்ன பண்ண, காலில் எங்கே போகிறது, எங்கே சம்பாதிக்கிறது, எங்கே வேலை செய்கிறது, கவலை, இந்த மாதிரிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும்போது இந்த சக்கரங்களெல்லாம் இயங்க வைக்க முடியதில்லை. அதுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு
கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து அது வந்து சாமியார்களுக்கு தான் முடியும், சாதாரண சம்சாரிகளுக்கு முடிகிறதில்லை.